ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, உன்னை நெடுநாளாக துன்புறுத்தி கொண்டிருந்த பிரச்சனை ஒன்று ஓயப்போகிறது. காரணமே இல்லாமல் உன்மேல் கோபம் கொண்டவர்களை என்னிடம் விட்டுவிடு. அவர்கள் செய்யும் தவறுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவது போல் உன் மீது வார்த்தைகள் வீசுபவர்களை என்னிடம் விட்டுவிடு. நீ செய்த உதவியை மறந்து விட்டார்கள். நேற்று அவர்களின் நிலை என்ன என்பதை மறந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களிடம் இருந்து விலகி நில். உன்னிடம் மன்னிப்பு கேட்பது போல் கேட்டுவிட்டு பின்பு பின்னால் இருந்து உன்னை அவதூறாக பேசுகின்றனர். இவர்களிடம் இருந்து எச்சரிக்கையாக இரு என்று ஏற்கனவே பல முறை சொல்லியிருந்தேன். கேட்டாயா? இப்பொழுது என் முன்பு புலம்புகிறாய், கதறி அழுகிறாய். உன்னை சுற்றியுள்ளவர்கள் எவரும் நல்லவர்கள் இல்லை என்பதை உணர்ந்து கொள். சூழ்நிலையை புரிந்து கொண்டு நீதான் சுதாரித்து நடக்க வேண்டும். அந்த பிரச்சனையில் இருந்து யார் மனதையும் காயப்படுத்தாமல் வெளிவருவதை பற்றி யோசித்து செயல்படு. சூழ்நிலைக்கு தகுந்தபடி முடிவு எடுக்க உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீ யாரையும் எந்த வகையிலும் காயப்படுத்தக்கூடாது என்பதில் கவனமாய்தான் இருக்கிறாய். ஆனால் அவர்களோ உன்னை காயப்படுத்தும் செயலை உணரப்போவதில்லை. என் பிள்ளையே, உனக்கு தீங்கு செய்பவர்கள் தன் குணத்தை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்பதை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது உனது கடமை என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் தற்போது நிகழும் மோசமான சூழ்நிலையிலிருந்து வெளிவந்து முன்னேற்ற நிலைக்கு உயர்வாய் என்பது உறுதி பிள்ளையே. இன்று திருவாதிரை நட்சத்திரமும் சிவராத்திரியும் சேர்ந்து வந்துள்ளது. ஓம் நமசிவாய என்று 3 முறை சொல்லிவிட்டு தானே இந்த சிவலிங்கத்தை தொட்டுவிட்டு இந்த பதிவை கேட்க வந்தாய். இன்னும் 12 நிமிஷத்தில் தற்போது நிகழும் மோசமான சூழ்நிலையில் இருந்து நீ நிச்சயம் வெளிவருவாய். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.